இதுதான் வனவாசி மலை. இந்த பாதையிலேருந்து நான் ஏறி மேட்டூருக்கு வந்து ட்ரெக்கிங் போயிருக்கேன் சோலோவாக. இதே மாதிரி புதையாக தான் இருக்கும், இடையில் அப்படியே நார்மலாக கிளியர் பண்ணி போனது. பாருங்கள், ஃபுல்லாக மலை. இப்போ அவ்வளோதான், இதுக்கு மேலே மழை சீசன் முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேலே மழை இருக்குதா? எங்கடா அங்கெல்லாம் ரோடு இல்லையாட்டுங்குது. மழை வந்தா விடிய பர்மிட் இல்லாமல் மண்ணை ஓட்டுறாங்க. வனவாசி மலை அடிவாரத்தில் தான் அல்றாங்க. இதெல்லாம் பர்மிட் இல்லாமல் அல்றமன்னா ஃபுல்லாக எல்லாம் செங்கல் சோலைக்கு மண் அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 வருஷமாகவே மண் அள்ளுறது அதிகமாகிடுச்சு. இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்களா, நங்கவல்லி, வீரக்கல், ஆடையூர்லாம் அள்ளுறதில்லப்ப. ஆடையூர் அப்படியே இந்த மலையோட ஓரத்தில் எல்லாம் மாங்காய் இல்லையாடா? கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சுத்தமாக வெயில் இல்லை, நல்லா இருக்குது. மக்களே, இதுதான் மக்களே எங்கள் ஊர். இப்போ நம்ம எங்கன்னா நங்கவல்லி டு மேட்டூர் ரோட்டில் வீரக்கல் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆக போகிறோம். ரோடெல்லாம் சிங்கிள் ரோடாக தான் இருக்கும், அதனால தான் இந்த ரோட்டில் வந்து 50 ஓட்டுறது கஷ்டம்.
கோழி பட் இன்னைக்கு ஆறு முழுவதுக்கு விட மாட்டாங்க, ஆற்றுல குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்காமா மேட்டூரில். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், இப்போ நம்ம மேட்டூர் தான் போயிட்டுருக்கோம். ஆடி மாதம், அந்த ஆடி மாதம் டைமில் பார்த்தா போச்சுடா. ஒரு ஆறுன்னு அடிக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் அடிக்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். நாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம், ஆனால் அவன் ஸ்லோ பண்ணல. அவனும் மெதுவாக தான் வந்தான், ஆனால் ஸ்லோ பண்ணவே இல்லை, அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தான். சரி, நான் அவங்க பாட்டு மெதுவாக ஸ்லோ பண்ணி வந்துட்டோம். மக்களே, எல்லோரும் ஆகஸ்ட் 15 ஊட்டி ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் யாராச்சும் வர மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா, மேட்டூர்லேருந்து சேலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேலம் டு மேட்டூர். ஆகஸ்ட் 12லேருந்து 13க்குள்ளே 2 நாள் டைமு. நம்ம 12 நைட்டு, அப்படி இல்லைன்னா 13ஆந்தேதி காலையில் சேலம்லேருந்து கிளம்புறோம். அதுக்கப்புறமா 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு சில ஏரியாலாம் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஏதாச்சும் அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி எதாவது போகிறதா இருந்தால் போகலாம், அதான் பிளானு. பட் அங்கே மழை வேறு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குது, அதனால் ஆஃப் ரோடிங்லாம் விடுறாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் கழித்து பிளான் பண்ணிச்சு, ஆனால் ஆகஸ்ட் 15 வந்து ஊட்டியில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்போ பார்த்தா ரொம்ப அதிகமான மழை டைம் வேறு. இல்லை, இந்த மாதேஸ்வரம் மலை போகிறோம் இல்லைங்களா, மேட்டூர்லேருந்து மேலே, அந்த மலை, அதுக்கப்புறமா பாலமலையோட தொடர்ச்சி மலை, இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். எதுரா? அங்கே தான் பாலமலை இருக்குது. மேட்டூர்லேருந்து பக்கம். பட் இப்போ அங்கவும் ரோடு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக ரைட் பண்ணலாம். பாலமலைக்கு ரோடு போட்டாங்களா? பாலமலைக்கா? எல்லாமே வந்து மேட்டூர் தண்ணி பார்க்க போயிட்டு வர கூட்டம் தான்.
ரோடு நல்லா இருக்குது, பட் ஷார்ட் ரூட்டாக இருக்குது, சின்னதாக. நிறைய பேர் தண்ணி பார்க்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா மேட்டூர், அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாக போகிறது நல்லது. அதனால தான் கொஞ்சம் மெதுவாக போயிட்டுருக்கோம். மக்களே பாருங்கள், ஊர்லேருந்து 20 மினிட்ஸில் மேட்டூரே வந்தாச்சு. பட் இதை விட இன்னொரு ஆஃப் ரோடு இருக்குது, அந்த ரோடு தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட்டு ஃப்ரெண்டு வந்து வேண்டாம், அந்த ரோடு நல்லா இல்லை, நீ வந்துட்டு நேராக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டான். அதனால தான் நம்ம இந்த ஷார்ட் ரூட் எடுத்து வந்துட்டுருக்கோம். போகும்போது முடிஞ்சால் அதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கேயா? நேராவா? இதெல்லாம் ரீசெண்டாக போட்ட ரோடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த சைட்லாம் வந்து ஒரு 6 to 7 இயர் பக்கமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த ரோடு ஒரு வேளை எனக்கு தெரியல என்னன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக ரோடு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாவா? மக்கள் அதான் தருமல் தானே? தருமல் மேட்டூர் அனல் மின் நிலையம். புதையில் தெரியலையா? தெரியும். ஓ, அப்படி சொல்கிறியா? மக்களே இப்போ பாருங்கள், கிளியராக தெரியுதா? கொஞ்சமானாச்சும் தெரியுதா இல்லையா? ஒரு ரோட்டை விட்டு வைக்க மாட்டாங்களாட்டேங்குது. சுகராக ஒரு கார் போகிறதுக்கு தான் வழி இருக்குது. ரைட்டா? ட்ரோஜன் ஹார்ஸ்ரா. என்னவா டிராபிக்கா? இந்த பக்கம் வழி இருக்கா? மேட்டூர் தண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே ப்ரோ. கூட்டமாக இருக்காண்ணா, டிராஃபிக்காக இருக்கான். வாங்க பின்னாடியே.
என்னடா அது மேட்டூரில் டிராஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பரவாயில்லையே, நமக்காக வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க. அப்படிலாம் இல்லையா? ரைட்டாவா? ஆமாம் ப்ரோ. வாங்க பேசிக்கலாம். புரியல. சரி அப்படியா? சரி. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதோ? ஓகே ஓகே. தலைவர் பறந்து வளைச்சி வளைச்சி வர்றாரு. ஏய் ட்ரோஜனர்ஸ் வழி விடுப்பா. இறங்க எல்லாரும். இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஆஹா பாருங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஆனால் பஸ்ஸு தெரியுதா எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கு போல். இப்போ வண்டி நம்ம இங்கேயே பார்க் பண்ணிட்டு போயிடலாமா? ஏண்டா வண்டி இங்கேயே பார்க் பண்ணிட்டு போயிடலாமா? ட்ரோஜனர்ஸ் நம்ம வண்டி எல்லாத்துலேயும் போகும்டா. ரோடு இருந்தாலும் போகும், இல்லைனாலும் போகும். இந்த வீட்டு மேலே கூட ஏறி போகும்டா. காய்ஸ், இந்த புதையில விட்டு ஏற்றிடலாமா? ஆல்ரெடி ஒருத்தர் அப்படி தான் போயிட்டு இருக்கிறாரு. ஹலோ, நான் ஒரு ஆஃப் ரோடு கிங்குடா. ரைட்டில் போகணுமா? அங்கே போகணுமா? லெஃப்டா ரைட்டாடா? அதை சொல்கிறா. அப்போ மறுபடியும் சிக்கலில் தாங்கிறோம். ட்ரோஜனர்ஸ் வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலி இது டவுனே இல்லை, மேட்ரு டவுனே இல்லை. இது மேட்ரு டவுனே இல்லை, சும்மா மேட்ரு போகிற வழி தான். ஏய் நீ ஏறா? அட பாவி, பீர் பாட்டில் மேலே ஏறி இறங்கி போயிட்டுக்கிறான். இருக்கிற டைமை யூஸ் பண்ணி. அதான் இன்ஜின்ஜான வருது, சென்டிமீட்டரா மச்சி. 35ஆம் நம்பர் பஸ் வேற பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. ஒரு கல் எடுத்து வைக்கிறதான்னு கேள்றா. ஒரு கல் எடுத்து வைக்கிறதான்னு கேள்னா. சரி, தலைவர் வேறு ரொம்ப கஷ்டப்படுறாரு. நான் மேலே ஏற மாட்டேன்டா கொஞ்சம் கூட. அவன் பிரேக்கே பிடிக்க மாட்டேங்கிறான்.